ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓஸ் யூனிக். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் ஜனவரி 10ஆம் தேதி டு 17ஆம் தேதிக்குள்ள வேட்பு மனு தாக்கலும் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. அண்ட் இதுக்கான காரணம் ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இடைத்தேர்தல்னாலே ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தேவையில்லாம இதுல நின்னா ஒரு நெகட்டிவ் பேர் தான் கிடைக்கும். அதுவும் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. இந்த ஒரு தொகுதியில ஜெயிச்சு பெருசா எதுவும் பண்ண போறது இல்ல. அதுவும் 2024 234 தொகுதியிலையும் நிக்க போறதால அதுக்கான கான்பிடன்ஸை இந்த ஒரு தொகுதிக்கு எடுக்கும். சோ எவன் என்ன சொன்னாலும் தளபதி எடுத்த முடிவு கரெக்டான முடிவு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த இடைத்தேர்தல்ல அதிமுகவும் போட்டியிடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க எடுத்த முடிவுமே கரெக்டான முடிவு தான். பெருசா ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்ல. ஏன்னா இதே காரணங்கள் அவங்களுக்குமே அப்ளை ஆகும். அதுலயும் ஏடிஎம்கே இப்போ ரொம்ப வீக்கா வேற இருக்காங்க. சோ அதனால இந்த இடைத்தேர்தல் அவங்களுக்குமே ஒரு தேவையில்லாத ஆணிதான். அண்ட் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை மட்டும் இடைத்தேர்தல் சம்பந்தமா பேசிட்டு அதுக்கப்புறமா எங்க முடிவை சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பாஜக போட்டிடுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ அபிஷியலா என்ன சொல்றாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாஜகவிற்கு ஏதாவது கட்சியோட கூட்டணியா இருந்தாலே ஓட்டு விழாது. இதுல அவங்க தனியா நின்று என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜில போட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.